ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல ஒரு ஆக்ஷன் படமா ரிலீஸ் ஆன கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா 2010ல நம்ம ஜாக்கி சான் அப்புறம் ஜேடன் ஸ்மித்லாம் ஒன்னா சேர்ந்து கராத்தே கிட்னு ஒரு படம் பண்ணிருப்பாங்க. உலக மத்தியில அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆக்சுவலா அதோட இரண்டாம் பாகமா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஐயோ, அப்படின்னா முதல் பாகத்தை பார்த்தாதான் இந்த கதை புரியுமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. இது ஒரு தனி கதை. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஆன்லைன் கூட தேவையில்லை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்ககிட்ட புள்ளியா நினைச்சு வீடியோ கூட லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்களை அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு நோட்டிபிகேஷன் உங்க செல்லுக்கு வரும். இன்னைக்கான விடுகதையில மரத்துக்கு மரம் தாவுவான், குரங்கு அல்ல, உடம்பில் பட்டை இருக்கும், ஆனால் அவன் சாமி அல்ல. பாப்போம் எத்தனை பேரு சரியான பதில சொல்றீங்கன்னு. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்ல 1986 ஜப்பான்ல இருக்க ஒக்கினாவான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்தை காட்டுறாங்க. அப்ப டேனியல் ஒரு ஆளு ஒரு வீட்டுக்குள்ள வந்து எட்டி பார்க்கும்போது அங்க ஒரு மாஸ்டர் இருக்காரு. வாங்க டேனியல், உங்களுக்காக தான் ரொம்ப நேரம் காத்திருந்தேன். அங்க இருக்க சுவர்கள்ல நிறைய ஓவிய படங்கள் வரையப்பட்டிருக்கு. சந்தேகத்துல டேனியலும் டோஜோ இவங்க எல்லாம் யாரு? ஓ, உனக்கு விஷயம் தெரியாதல்ல, இவங்க எல்லாருமே மியாக்கியோட வம்சாவளியை சேர்ந்தவங்க. கடைசியா சுவர்கள்ல மாட்டப்பட்டிருக்க ஒரு போட்டோ எடுத்து காட்டி, தோ இவரோட பேர் தான் மியாக்கி. ஆரம்பத்துல வெறும் மீன்பிடி தொழிலாளியா மட்டுமே தான் இருந்தாரு. வழக்கம் போல ஒரு நாள் கடலுக்குள்ள மீன் பிடிக்க போகும்போது அதிகப்படியான சூறாவளி காத்தால அவரோட படகு அப்படியே கவுந்துருச்சு. மறுபடியும் கண்ணு முழிச்சவரு ஜப்பான் கடற்கரையில இருக்கதா நினைச்சாரு. ஆனா நடந்ததே வேற. என்ன அவரு கண் முழிச்சது சைனாவோட கடற்கரையில. அதுக்கப்புறமா மியாக்கிய அங்க இருந்த ஹான் அப்படிங்கிற ஃபேமிலி தான் காப்பாத்தி பெய்ஜிங்க்கு கொண்டு போனாங்க. கூடவே சிறப்பு வாய்ந்த குங்ஃபு கலைகளையும் சொல்லி கொடுத்தாங்க. மொத்த வித்தைகளையும் கத்துக்கிட்டு திரும்ப இந்த ஜப்பானுக்கு வரும்போது அவருக்கு குங்ஃபு மேல எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்துச்சோ அதே அளவுக்கு கராத்தே மேலயும் ஆர்வம் இருந்தது. சோ ரெண்டு கலைகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு புது கலையை உருவாக்குனாரு. தன்னோட உயிரை காப்பாத்தி தனக்கு குங்ஃபு கத்து கொடுத்த அந்த ஒரு நன்றி கடனுக்காகவே ஹான் ஃபேமிலிக்கும் இந்த மியாக்கிக்கும் ஒரு நட்பு இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் மியாக்கி எனக்கு மாஸ்டர் ஆனாரு. நான் இப்ப உனக்கு மாஸ்டர் ஆக போறேன்னு சொல்லுவாரு. கட் பண்ணா சீன் அப்படியே சைனால இருக்க பெய்ஜிங்க்கு போகுது. அங்க ஒரு மிகப்பெரிய குங்ஃபு பள்ளியும் இருக்கு. இந்த இடத்தோட மாஸ்டர் தான் நம்ம ஜாக்கி சான். அது மட்டும் இல்ல, இவரு ஹான் ஃபேமிலியை சேர்ந்தவரு. முதல் பாகத்துல ஜேடன் ஸ்மித் ஜாக்கெட்டை கீழே கலட்டி எடுத்து மாட்டி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருப்பான்ல, அதே விஷயத்த இங்கேயும் ஒரு சில பேர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில கட்டைகளுக்கு மத்தியில பிராக்டிஸ் எடுக்கிறாளையா, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோவான லீ. நினைக்கிறத விட ரொம்ப திறமையா தான் இருக்கான். அடுத்து ஒரு குட்டி பொண்ணை காட்டுறாங்க. இவ வெளியில போற நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு இந்த லீயோட அம்மா வர விஷயத்த பார்த்துட்டா குடு குடுன்னு நேரா ஜாக்கி கிட்ட வந்தவ, மாஸ்டர் ஹான், அந்த டாக்டர் லேடி இங்க வந்துட்டாங்க, விளங்குச்சுப்போ, நீ அவங்கள கொஞ்சம் டைவர்ட் பண்ணுன்னு குட்டி பொண்ணு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். ஒரு பக்கத்துல லீய உசுப்பேத்தி அவன் இங்க இருந்து கிளம்ப வைக்கிறானுங்க. இன்னொரு பக்கத்துல லீயோட அம்மா கிட்ட வந்த குட்டி பொண்ணு, ஆண்டி என்ன புதுசா குங்ஃபு கத்துக்க போறீங்களா என்ன? வயசு ரொம்ப அதிகமாச்சே, உங்களுக்கு முதல் பிராக்டிஸா ஜாக்கெட்டை கழட்டி மாட்டுங்க அப்படி இப்படின்னு லோட லோடன்னு பேசி டைவர்ட் பண்ண பாக்குறா. ஆனா அந்த அம்மா சும்மா கிடையாது. ஏய், வழியை விட்டு விலகுடி, என் புள்ள லீ இங்க தானே இருக்கான். அப்ப கரெக்டா உள்ள வந்த ஜாக்கி, அடா எதுக்குமா சும்மா கத்திட்டு இருக்க, வா பொறுமையா டீ குடிச்சிட்டு பேசலாம். மன்னிச்சிருங்க, நான் இங்க வந்தது டீ குடிக்க கிடையாது. நீங்க லீயோட அங்கிளா இருக்கதால மட்டும்தான் நான் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என் பையன் கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னோட ஒரு பையனை நான் ஏற்கனவே இழந்துட்டேன். மறுபடியும் இவனையும் இழக்க முடியாது. இந்த சண்டை சச்சரவுன்னு எதுவும் எனக்கு தேவையில்லை. பதிலுக்கு ஜாக்கியும், இந்த பாரு, இது சண்டை கிடையாது, குங்ஃபு. ஆபத்தான நேரத்துல நம்மளே தற்காத்துக்க முடியும். ஆனா கடைசி வரைக்குமே அம்மா ஜாக்கியோட பேச்ச கேக்குற மாதிரியே இல்ல. இப்ப இவங்க பேசுறத வேற உள்ள இருந்து இந்த லீ ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் அம்மாவும் ஜாக்கியோட கையில ஒரு கேப்ப கொடுக்குறாங்க. அம்மா, எதுக்காக இந்த கேப்? ஆக்சுவலா நான் நியூயார்க்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்க போறேன். இன்னொரு விஷயம், என் பையனையும் இப்ப அங்க கூட்டிட்டு போக போறேன். ஏன்னா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும். சரி, அதெல்லாம் ஓகே தாமா. எதுக்கு இப்ப ரெண்டு துப்பிய கொடுத்த? ஒண்ணு உங்களுக்கு, இன்னொன்னு ஒளிஞ்சிருந்து நம்ம பேசின எல்லாத்தையுமே கேட்டான் பாருங்க, அந்த முட்டா பீஸ் லீ கிட்ட கொடுங்க. அதுக்கப்புறமா அம்மா கிளம்புற விஷயத்த பார்த்த லீ குடு குடுன்னு முன்னாடி வரான். அம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னால அங்கிளை விட்டு வர முடியாது. பொல்லாத அங்கிள், இந்த பாரு, முதல்ல அவரே எனக்கு அண்ணன், அதுக்கப்புறம் தான் உனக்கு அங்கிள். பேச்சுக்கே வழி இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்புன. வலுக்கட்டாயமா புள்ளைய கூட்டிட்டு நியூயார்க்கு வராங்க. இவங்க தங்க போற வீட்டோட கதவை திறந்து பார்க்கும்போது இவங்களுக்கு முன்னாடியே இவங்களோட பார்சல் எல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா தன்னோட ரூம்க்கு வந்த லீ தான் இறந்து போன அண்ணனோட போட்டோ அங்க இருக்க டேபிள்ல வச்சுட்டு இப்போ வரைக்கும் இந்த அண்ணங்காரனுக்கு என்னாச்சுங்கிறத தெளிவா காட்டல. நேரம் போக நைட் ஆகுது. அம்மா, பக்கத்துல பீட்சா கடையை பார்த்தேன், நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு லீ
மட்டும் தனியா வெளியில வரா. ஒரு கடையவும் கண்டுபிடிக்கிறான். தலைவரே, இங்க சைனீஸ் பீஸா கிடைக்குமா? மன்னிச்சிரு தம்பி, அந்த மாதிரி எதுவும் கிடைக்காது. ஒருவேளை உனக்கு சைனா பீஸா தான் வேணும்னா ஒரு கார் அப்படி இங்க இருந்து 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஈஸ்ட் சைட் போட அப்படின்னா அங்க உனக்கு நீ கேட்கிற மாதிரியான பீட்சா எல்லாம் கிடைக்கும். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது சடனா உள்ள வந்த நம்ம கதையோட ஹீரோயின், அப்பா கஸ்டமர்ட்ட எப்படியா பேசிட்டு இருப்பீங்க? சார் மன்னிச்சிருங்க, அவர் என்னோட அப்பா தான், கொஞ்சம் பைத்தியம். சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும், எது டேஸ்டா இருக்குமோ அதை கொடுங்கன்னு மேக்கரோனி பீட்சா ஒண்ணு வாங்கிக்கிறான். சரி வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டா வேணுமே, டாய்லெட் பேப்பர். உடனே கடையில இருக்க மொத்த பேரும் கெக்க பொக்கன் சிரிக்கிறானுங்க. மன்னிச்சிருங்க, ஆக்சுவலா நான் ஊருக்கு புதுசு, வழியில ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டை பார்த்தேன், ஆனா அது லாக்ல இருக்கு. சோ அதனாலதான் நீங்க எதுவும் சேல் பண்ணுவீங்களோன்னு உங்ககிட்ட கேட்டேன். பிகாஸ் நான் ஊருக்கு புதுசு, இப்பதான் 18 மணி நேரம் டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கேன். மறுபடியும் கடையை தேடி என்னால அலைய முடியாது. ஆக்சுவலா ஹீரோவோட வெகுளித்தனமான பேச்சு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. சோ அதனாலேயே இங்க இருந்து பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுவா. அதுக்கப்புறமா பீட்சா வாங்கிட்டு நம்மால் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அப்ப நைனாவை பாருங்களேன், ஏமா நீ எப்ப கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் நல்லா சிரிச்சு பேச ஆரம்பிச்ச? ஒருவேளை அந்த பையனை பார்த்து ஜொல்லு ஊத்துறியோ? ஐயோ சி அப்பா, இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுப்பான்னு சிரிச்சிட்டு ஹீரோயின் வேலையை பார்க்க உள்ள போயிடுவா. கட் பண்ணா காலையில விடுது. நம்ம ஹீரோ ஜம்முன்னு கிளம்பி முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கான். டேய் பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா. அம்மா நீங்களும் தான் முதல் நாள் ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போறீங்க, சேஃபா போங்க. ஆக்சுவலா நம்மால் பள்ளிக்கூடம் ரொம்ப தூரத்துல இருக்கு. சோ ட்ரெயினை பிடிச்சுதான் இவன் போயாகணும். அப்பதான் எதிர்ச்சியா அங்க ட்ரெயின்ல ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சின்ன நோட்டீஸை கவனிக்கிறான். வருஷம் பார் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இந்த நியூயார்க்ல குத்துச்சண்டை போட்டி நடக்கும் போல அது சம்பந்தமான ஒரு போஸ்டர். இப்ப அதை முடிச்சிட்டு முதல் நாள் பள்ளிக்கு வந்தவன் ஆக்சுவலா இங்க இவன் ஜாயின் பண்ணணும். முதல்ல அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஆகணும். எப்படியோ எக்ஸாம் எழுதி பையன் பாஸ் ஆயிட்டான். இப்ப இந்த பள்ளிக்கூடத்திலையும் ஜாயின் பண்ணிட்டான். நினைச்சு பாருங்க, இங்க ஹீரோவை தவிர மத்த எல்லாருமே இங்கிலீஷ் அதிகமா பேசக்கூடிய ஆளுங்க. ஆனா சைனீஸ் பீப்புள் சைனீஸ் ஆளுங்க கிட்ட மட்டும்தான் பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இப்ப அதை மிஸ் பண்றதால வேண்டாம் வெறுப்புக்கு காலையில பள்ளிக்கூடம் போறத திரும்ப வீட்டுக்கு வரதுன்னு இதே வேலையா சுத்திட்டு இருப்பான். அப்பதான் எதிர்ச்சியா ஒரு சின்ன சந்துக்குள்ள ஹீரோயின் நிக்கிற விஷயத்தையும் அவ ஒரு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணும்போது அது எல்லாம் தொப்புன்னு கீழே விழுந்துற விஷயத்தையும் கவனிக்கிறான். குடு குடுன்னு பக்கத்துல வந்தவன் திங்ஸ் எல்லாம் கையில எடுத்து கொடுத்துட்டு, ஹே பீட்சா கேர்ள், என்ன ஞாபகம் இருக்கா? ஒரு முறை உங்க கடையில பீட்சா வாங்கினேனே, ஞாபகம் இருக்கு, அந்த சைனீஸ் பையன் நீ தானே? சரியா சொன்னீங்க. அப்புறம் என்னப்பா உன்னோட கிளாஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்கு, ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கல. அப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் என்ன பண்ண போற? ஒரு கடைக்கு கொண்டு போறேன். இது இவ்வளவு நீ தனியாலா கொண்டு போறியா? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா? சிரிச்சுக்கிட்டே இவ்வளவு சரின்னு சொல்றா. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே நடந்து போறாங்க. அப்பதான் எதிர்ச்சியா பக்கத்துல ஒரு கராத்தே கிளாஸ் கவனிக்கிறா. உள்ள ஒருத்தன் முரட்டுத்தனமா பிராக்டிஸ் எடுக்கிறா இல்லையா, இவனை ஷார்ட்டா கேடி பையன் மைண்ட்ல வச்சுப்போம். இவன் தான் நம்ம கதையோட வில்ல. உடனே கிட்ட வந்த ஹீரோனும், இந்த பாரு அது எல்லாம் கராத்தே, நீ அவங்க கூட சேராம இருக்கிறதே நல்லது, முடிஞ்ச வரைக்கும் இந்த பக்கம் கூட நீ வராத. சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், மன்னிச்சிரு, எனக்கு குங்ஃபு தெரியும், ஆனா நியூயார்க் வந்ததுக்கு அப்புறம் நான் பிராக்டிஸ் பண்றது கூட விட்டுட்டேன். அதே டைம்ல அந்த கராத்தே கிளப்போட ஓனர் அங்க வரான். ஹீரோயினை பார்த்ததும் போதும், ஏ மியா என்ன கிளாஸ்க்கு வரியா? இல்ல எனக்கு விருப்பம் இல்ல, நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ஓ சரி போயிட்டு வா, ஆனா ஒண்ணு, உங்க அப்பா கிட்ட வாங்கின கடனை திரும்ப கொடுக்க சொல்ல, இல்லனா பின்விளைவுகள் பயங்கரமா இருக்கும். ஆனா பதிலே பேசாம மியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. இப்ப உள்ள வந்த ஓனர் பையன் கேடி பையனை பார்த்து, என்னடா வாலு மியா இப்ப ஏதோ ஒரு சைனா பீஸ் கூட சுத்திட்டு இருக்கா, ஒருவேளை உன்னவ முழுசா கலட்டி விட்டாலும் இவர் சொன்ன விஷயத்த கேட்டு அங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்த ஒரு ஆளு லைட்டா சிரிச்சிருவான். இத பார்த்ததுமே கேடி பையனுக்கு சம கோவம், ஓங்கி கழுத்தோட ஒரு எத்து. அடுத்த ஹீரோவும் மியாவும் பக்கத்துல இருக்க ஒரு சைனா கடைக்கு வந்திருக்காங்க. ஒரு சில திங்ஸ வாங்கிட்டு பேரம் பேசலான்னு பார்த்தா கடைக்கார அம்மா 600 ரூபாய்க்கு கீழே ஒத்த நையா பைசா குறைக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அப்ப உள்ள போந்த ஹீரோ இவன் சைனீஸ்ல 2 வார்த்தை பேசினதுமே அந்த அம்மா 150 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அட பாவி, நான் கேட்டேன் அந்த அம்மா ஒத்த பைசா குறைக்கல, நீ பேசுறதுமே கொடுத்தாங்க அப்படி நீ என்ன சொன்ன? அது ஒண்ணும் இல்ல, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நான் பெய்ஜிங்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னேன். பொதுவா சைனீஸ் பீப்புள் சைனீஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, அதே மாதிரிதான் எனக்கு ரேட்டை கம்மியா கொடுத்திருக்காங்க. ஒருவேளை நீயும் சைனீஸ் கத்துக்கிட்டா உனக்கும் நிறைய டிஸ்கவுண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, வேணும்னா சொல்லு, நானே இதை கத்து கொடுக்குறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உனக்கு நான் பேரம் பேசி கொடுத்திருக்கேன்ல, எனக்கு நீ என்ன பண்ணுவ? சரி எங்கேயாவது சாப்பிட போலாமா? அதெல்லாம் வேணாம், நான் இந்த நியூயார்க்கு புதுசு, சோ எனக்கு நீ தான் இந்த இடத்த சுத்தி காட்டணும். சரி ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன்னு இவ்வளவு டீலுக்கு ஓகே சொல்லுவா. அன்னைக்கு நைட் ஆகுது. திரும்ப வீட்டுக்கு வந்த ஹீரோ அம்மா கூட ஒன்னா சேர்ந்து ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு, என்னடா பள்ளிக்கூடத்துல உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாட்டினாங்களா? ஒரே ஒரு ஃப்ரெண்டு. அப்புறம் அவன் பேர் என்ன? மியா. ஓ பொம்பளை புள்ள ஃப்ரெண்டா? நடத்துப்பா நடத்துன்னு அம்மாவே ஒரு பக்கத்துல லந்தா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிளான் போட்ட மாதிரியே மியா கூட ஹீரோவும் பைக்ல கிளம்புறான். இவளுக்கு ஒழுங்கா வண்டி ஓட்டவே தெரியாது போல. பின்னாடி ஹீரோ மரண பயத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கூட பைக்குன்னு அந்த வண்டி டப்புன்னு ஆஃப் ஆயிடும். இங்க இருந்து திரும்ப ஹீரோயின் தன்னோட கடைக்கு இந்த
வண்டியை தள்ளிட்டா போக முடியும். ட்ரெயினுக்குள்ளேயே வண்டி ஏத்தி இங்க இருந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. முன்ன விட 2 பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்ட மாதிரி தெரியுது. அப்ப சடனா அந்த இடத்துக்கு கேடி பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. என்ன மியா ஆளே மாறிட்ட, என்ன மறந்துட்டியா என்ன? சச்சா அப்படிலாம் எதுவும் கிடையாது. பையன் யாரு, புதுசா இருக்கான்? பதிலுக்கு ஹீரோவும் என்னோட பேரு லீன்னு சொல்லிட்டு இன்ட்ரோவாவான். ஆனா பாருங்க அந்த கேடி பையன் இவனை மதிக்க கூட இல்ல. வேணும்னே சண்டை போற மாதிரியே இவங்கிட்ட பேசிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் டே கேடி வேணா, இவன் இப்பதான் சைனால இருந்து வந்திருக்கான், சோ வழியை விடு, நாங்க இங்க இருந்து போயாகணும்னு சொல்லும் போது கேடி பையன் ஆரம்பத்துல விலகிடுவான். ஆனா ஹீரோயின் முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடி வந்த ஹீரோவோட கண்ணுல டப்புன்னு ஒரு அடி. என்னப்பா இத்தனோட தாக்குதல கூட நீ தடுக்க மாட்டேங்கிற, உனக்கு குங்ஃபு கராத்தேன்னு எதுவும் தெரியாதான்னு கிண்டல் அடிக்கிறான். ஆனா பாருங்க அந்த இடத்துல ஹீரோ சண்டையை போடல. ட்ரெயினை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினும் நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேப்பா. அட பரவாயில்ல விடு, இது ஓன் தப்பு கிடையாது. ஆமா அந்த கேடி பையன் அவன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? ஆக்சுவலா அவன் ஒரு பைத்தியக்காரன். என் மேல இருக்க லவ்வால தான் அவன் இந்த மாதிரி யார பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணுவான். ஒரு சில விஷயங்கள்ல கெட்டவன் தான், ஆனா ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப நல்லவன். அவன் கராத்தே கத்துக்கிட்டான். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த நியூயார்க் சிட்டில பாரோஸ் அப்படின்னு ஒரு பெரிய சண்டை போட்டி நடக்கும். அதுல இவனும் கலந்துக்க போறான். ஆப்பனண்டா யார் வந்தாலும் சரி கிட்டத்தட்ட ரிங்குக்குள்ளேயே வச்சு சாகடிக்க தான் ட்ரை பண்ணுவான். என்னால முடிஞ்ச ஒரு சின்ன அட்வைஸ எக்காரணத்தை கொண்டும் நீ இந்த போட்டியில கலந்துக்கணுங்கிற எண்ணத்துக்கு மட்டும் போயிடாத. இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த கேடி பையன் அடிச்சதால ஹீரோவோட ஒரு பக்க கண்ணு நல்லா சவந்து போச்சு. இதோட வீட்டுக்கு போனான்னு வைங்க, ஆத்தா இவனுக்கு பால் ஊத்திடுவாங்க. சோ ஹீரோயின் தான் அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா காயத்துக்கு கலர் அடிச்சு அதை லைட்டா மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சந்தேகத்துல ஹீரோவும் ஆமா எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்? உடனே மியா டேய் என்ன எங்க அப்பாவை என்ன சப்பான்னு நினைச்சியா? பல வருஷங்களுக்கு முன்னாடி எங்க அப்பா இந்த ஊருக்குள்ளேயே ஒரு பெரிய ஃபைட்டரா இருந்தாரு. ஆனா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த வேலையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு எனக்காக இந்த கடையை வச்சு நடத்திட்டு இருக்காரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ தூக்கத்தை விட்டு கண்ண முடிக்கிறான். அப்ப கரெக்டா முன்னாடி அம்மா வந்துட்டாங்க. டேய் என்னடா இது கண்ணுல காயமா இருக்கு? புரிஞ்சு போச்சே, வந்ததுமே இந்த நியூயார்க்ல யாருக்கிட்டயோ நீ வம்பெழுத்து இருக்க. பாத்தியா இதுக்காக தான் அந்த அங்கிள் கிட்ட உன்னை குங்ஃபு கத்துக்காத நான் அத்தனை முறை சொன்னேன். இதுக்கு மேலயும் உன்னை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. என் கூட வா, பள்ளிக்கூடம் முடிச்சதுக்கு அப்புறமா காலேஜ் அட்மிஷன்ல நீ பாஸ் ஆகணும்ல, சோ அது சம்பந்தமா இனிமே அந்த ஆலனோட ஹெல்ப் பண்ணுவான்னு ஒரு கண்ணாடிக்காரங்கிட்ட கூட்டிட்டு வராங்க. வேண்டா வெறுப்பா அதையெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தவன் குங்ஃபு சம்பந்தமான போட்டோக்களை சுவர்கள்ல ஒட்டி வைக்கிறான். அப்புறம் இறந்து போன அண்ணன் போட்டோவை கையில வச்சுக்கிட்டு இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். சடனா ஒரு பிளாஷ்பேக். சின்ன வயசுல அங்கிள் ஜாக்கி கிட்ட அண்ணன் தம்பி 2 பேருமே குங்ஃபு பயிற்சி எடுத்திருக்காங்க. அதுல இந்த தம்பிக்காரனை விட அண்ணங்கார ரொம்ப சண்டையில கை தேர்ந்த ஆளு. சோ டிராகன் கிக்குங்கிற ஒரு டெக்னிக்க தம்பிக்காரனுக்கு முன்னாடி செஞ்சு காட்டுவான். இப்ப அதே மாதிரியே ஹீரோவும் ட்ரை பண்ணி பாப்பான். ஆனா பாருங்க இவன் எல்லா முறையுமே கீழே விழுந்துட்டே இருப்பான். டேலி நீ ஆரம்பிக்கும் போதே வேகமா ஓடிதான் ஜம்ப் பண்ணணும், அப்பதான் உன்னால கரெக்டா பிளிப் பண்ண முடியும். இந்த இடத்துல பிளாஷ்பேக்கும் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல ஹீரோ பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்பலாம் நினைக்கும் போது வேணும்னே இந்த கேடி பையன் டேய் லீ எங்க போற, நீ ஒரு சைனீஸ் தானே, பக்கத்துல வாப்பா, இந்த முறை ஒன்னு அடிக்க மாட்டேன், எங்க ஓட பாக்குறேன்னு ஏதோ உரண்டலுக்கிற மாதிரியே பேசுறான். பொறுத்து போன நம்மால் சும்மா இருப்பானா? படக்குன்னு அந்த பையில தள்ளி விட்டுட்டு இன்னைக்கு நீயா நானான்னு பாக்கலான்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்ச குங்ஃபு வச்சு சண்டை போடலாமே தயாராகிறான். ஆனா கேடி பையனுக்கு கராத்தே தெரியும். சோ அதனாலேயே டேய் என்ன சண்டை போட போறியா, சரி வா நீயா நானான்னு பாக்கலாம். ஆனா ஒண்ணு, உன்கிட்ட எல்லாம் சண்டை போறதுக்கு என்னோட கைகளை பயன்படுத்த மாட்டேன், என் கால்கள் மட்டுமே போதும்னு ரொம்பவே அவமானப்படுத்தி பேசும்போது ஹீரோவால பொறுத்துக்க முடியல. படக்குன்னு ஓடி வந்தவன் சூப்பரா சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா பாருங்க எல்லா தாக்குதலையுமே இந்த கேடி பையன் ரொம்ப அசால்ட்டா தடுக்கிறான். ஏன் கைய வச்சு அவனோட உடம்புல குத்துனா கூட அது அவனுக்கு பெரிய வலியை கூட ஏற்படுத்தல. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவோட பஞ்சு வீக்கா இருக்கு. ஒரு இடத்துல அடிபட்டு கீழே விழுந்த ஹீரோவுக்கு அப்பதான் தான் அண்ணன் சொல்லி கொடுத்த அந்த டிராகன் கிக் இருக்குல்ல அது ஞாபகம் வருது. சோ மனசை ஒருநிலைப்படுத்திட்டு படு வேகமா ஓடி வந்தவன் அலேக்கா ஜம்ப் அடிச்சு 2 சுத்தி உதைக்கலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா பாருங்க கேடி பையன் கரெக்டா இந்த ஹீரோ எங்க இறங்குவாங்கிற விஷயத்தை கெஸ் பண்ணி எட்டி நெஞ்சு மேலேயே ஒரு எத்து. சண்டை முடியக்கூடிய அதே டைம்ல அந்த இடத்துக்கு மத்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஹீரோவையும் கேடி பையனையும் வேலைக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. அப்ப கேடி பையனை பாருங்க, உனக்கு தைரியம் இருந்தா நடக்க போற பாரோஸோட டோர்னமெண்ட்ல என்ன வந்து பாரு, முடிஞ்சா என்ன ஜெயிச்சு காட்டுன்னு சவால் விடுவான். பதில் எதுவுமே பேசாம திரும்ப ஹீரோ வீட்டுக்கு போகும்போது பக்கத்துல இருக்க சுவர்கள்ல அந்த பாரோஸ் மேட்ச்க்கான நோட்டீஸ் ஒட்டி இருக்க விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா கடந்த 5 வருடங்களா இந்த கேடி பையன் தான் இந்த மேட்ச் எல்லாத்துலயும் ஜெயிச்சிருக்கான். சோ ஒரு குழப்பத்தோடய அங்க இருந்த ஒரு நோட்டீஸ் மட்டும் கிழிச்சு வச்சுட்டு அன்னைக்கு நேரா வீட்டுக்கு வந்தவன் எதர்ச்சியா ஹீரோயினோட பைக் இருக்கு இல்லையா அது இந்த அபார்ட்மெண்டோட பேக் சைடுல நிக்குது. சரி வண்டியில என்ன பிரச்சனைன்னு இவனும் 1 by 1 பிரிச்சு செக் பண்ணிட்டு இருப்பான். அதே டைம்ல அந்த இடத்துக்கு ஒரு 3 அடியாளுங்க வரானுங்க கையில உருட்டு கட்டையோட. டே தம்பி வீட்டுக்குள்ள போடா, நடக்கிற பஞ்சாயத்தால உனக்கு அடிபட்டுற போகுது. என்ன இத இவனுங்க யார அடிக்க போறானுங்கன்னு பார்த்தா கண்ணுக்கு முன்னாடியே ஹீரோயினோட பீட்சா கடை இருக்கு இல்லையா அதோட பேக் என்ட்ரன்ஸ் வழியா நைனா குப்பையை கொட்டலாமேன்னு வருவாரு. டேலி அவங்க சொல்றது உண்மை, நீ இங்க இருந்து போயிட, நான் இதை பாத்துக்கிறேன்னு இவரு சண்டை போடலான்னு கெத்தா பக்கத்துல வருவாரு. ஆனா பின்பக்கத்துல ஒளிஞ்சிருந்த ஒருத்தன் கட்டையை
தலையை வச்சு டப்புன்னு ஒரு அடி. அதே இடத்துல நைனா மயங்கிட்டாரு. ஹீரோ இத பார்த்தா சும்மா இருப்பானா? விக்டர் உங்களுக்கு என்னாச்சு? நீங்க நல்லாதான் இருக்கீங்களான்னு இவன் பக்கத்துல போனதுமே அந்த 3 அடியாளுங்களோட பார்வையும் இவன் பக்கமா திரும்புது. பாவம் அந்த பயலுங்களுக்கு நம்ம ஹீரோ ஒரு குங்ஃபு கத்துக்கிட்ட ஆளுன்னு தெரியாது போல. சண்டை ஆரம்பிச்சதுமே முதல்ல நம்மளால அடி வாங்கினாலும் கூட அதுக்கப்புறம் இவனோட அடியை பார்த்து அந்த 3 பேரும் வியந்து போயிருவானுங்க. குரங்க விட மோசமா சுவர்கள்ல தாவி குட்டி கரணமெல்லாம் அடிக்கிறாங்க. எப்படியோ மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அங்க வந்த 3 பேரையும் அடிச்சு துரத்த வழியில அந்த பயலுங்க துண்டக்கடம் துணிய கடம்னு ஓடியே போயிடுவானுங்க. ஆக்சுவலா நடந்த சண்டைய அரைகுறையா கண்ண முடிச்ச நம்ம விக்டரும் பாக்குறாரு. அதுக்கப்புறமா 2 பேருமே ஜம்முன்னு ஒரு டீயை குடிக்க அப்பதான் விக்டர் இவரு ஃபைட்டரா இருந்தப்ப எடுத்த போட்டோக்களை நம்ம ஹீரோ கிட்ட காட்டுவாரு. ஆக்சுவலா எனக்கு இந்த ஃபைட்டிங் வேலையெல்லாம் விடணுங்கிற ஆசையே கிடையாது. ஆனா என் பொண்ணு மியா எப்ப பிறந்தாலோ அவளுக்காகவே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் இன்னைக்கு அடிக்க வந்த ஆளுங்க அது வேற யாரும் கிடையாது, அந்த கராத்தே பள்ளிக்கூடத்தோட ஓனர் இருக்கால அவனோட ஆளுங்க தான். நான் ஒரு ஃபைட்டரா இருந்தப்ப அவங்கிட்ட கொஞ்சம் பணத்தை கடனா வாங்கியிருந்தேன். இப்போதைக்கு என்னால அந்த பணத்தை கட்ட முடியல. அதனாலதான் என்ன ஆளுங்களை வச்சு அடிக்க பாக்குறான். ஆக்சுவலா இப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நீ சண்டை போட்டதெல்லாம் பார்த்தேன், அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு பேரு குங்ஃபு தானே? ஆமா. இப்ப அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? ஆக்சுவலா நீ எனக்கு குங்ஃபு கத்து கொடுத்த அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய பாக்ஸிங் மேட்ச் நடக்க போகுது. அதுல கலந்துகிட்டு ஜெயிச்சேன்னா எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். அதை வச்சு என் கடனையும் அடைச்சிடுவேன், என் கடையும் காப்பாத்திப்பேன். விக்டர் என்ன மன்னிச்சிருங்க, என் அம்மா கிட்ட இனிமே இந்த சண்டைக்கும் போக மாட்டேன்னு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு நேரா வீட்டுக்கு வரான். ஆக்சுவலா இன்னைக்கு விளக்கு திருவிழா. அதனால நியூயார்க்ல இருக்க சைனீஸோட டெம்பிளுக்கு வந்தவங்க விளக்குகளை வானத்துல ஏத்தி விட்டு அம்மாவும் பிள்ளையும் அன்னைக்கான விழாவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க ஹீரோவுக்கு விக்டர் சொன்ன விஷயங்கள் திரும்ப திரும்ப மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. நேரா வீட்டுக்கு வந்தவன் எதிர்ச்சியா ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது அங்க இந்த விக்டர் பாக்ஸிங் பேக வச்சு கடைக்கு பின்னாடி பிராக்டிஸ் பண்ற விஷயத்த கவனிக்கிறான். ஒரு குழப்பத்தோடயே தன்னோட அங்கிள் ஜாக்கிக்கு கால் பண்ணவன், டே லீ எப்படி இருக்க? நியூயார்க் உனக்கு பிடிச்சிருக்கா? அங்கிள் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஆக்சுவலா நான் கால் பண்ணது உங்ககிட்ட ஒரு சின்ன சந்தேகத்தை கேட்கறதுக்காக. என்ன சந்தேகம்? தயங்காம கேளு. என்கிட்ட ஒரு ஆளு எனக்கு குங்ஃபு கத்து தர முடியுமான்னு கேட்டாரு. ஒரு நிமிஷம் அமைதியான ஜாக்கியும், சரி நீ அவருக்கு கத்து கொடுத்தா அது மூலமா அவரோட வாழ்க்கை நல்லா மாறுமா? ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். அப்படின்னா நல்லது, நீ யோசிக்காம அவருக்கு கத்து கூட. பதிலுக்கு இவனும் சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். அதுக்கப்புறமா நேரா ஹீரோயினோட கடைக்கு வந்தவன், விக்டர் உங்களோட கால் அசைவு அப்புறம் கையோட வேகம் இது எல்லாமே கம்மியா இருக்கு. டே தம்பி ஒரு நிமிஷம் இரு. நீ எனக்கு கத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனல, இப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அப்படின்னா நான் உங்களுக்கு கத்து கொடுக்க போறேன்னு அர்த்தம். இந்த நிமிஷத்துல இருந்தே உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னு நேரா அங்க இருக்கிற ஒரு சின்ன அறைக்குள்ள கொண்டு வந்தவன் கையில கிளவுஸ் மாட்டி விட்டு உங்களால முடிஞ்ச வேகத்துக்கு என்ன நீங்க அடிங்கன்னு சொல்லுவான். எது நான் ஒன்னு அடிக்கணுமா? டேய் நீ சின்ன பையன்டா, ஒரு பஞ்சு விட்டன் வை ஆள் நீ அல்பாயுசுல மேல போயிடுவேன். பாக்கலாம், நீங்க முதல்ல பஞ்ச பண்ணுங்க. யதார்த்தமா விக்டரும் பஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா பாருங்க எல்லா விதமான தாக்குதல இருந்தும் நம்ம ஹீரோ ரொம்ப அசால்ட்டா எஸ்கேப் ஆகுறான். கூடவே விக்டரையும் அடிச்சு தொப்புன்னு கீழே தள்ளிட்டான். சோ இதுலயும் ஹீரோ ரொம்ப டேலண்டான ஆளுங்கிற விஷயத்த விக்டர் புரிஞ்சுக்கிறாரு. அதே டைம்ல கரெக்டா ஹீரோனும் உள்ள வர, யோ நைனா இவனை வச்சு என்னையா பண்ணிட்டு இருக்க? உடனே மொத்த கதையவும் மியா கிட்ட சொல்றாங்க. பதிலுக்கு அவ்வளவு பாருங்க, அப்பா உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன் இந்த பாக்ஸிங் வேலையெல்லாம் விட்டு தள்ளுங்கன்னு. செல்லம் புரிஞ்சுக்கோ, நமக்கு கடன் இருக்கு, நான் இதை பண்ணிதான் ஆகணும். எது இந்த பிள்ளைகா பையன் லீ உதவியால நீங்க பாக்ஸிங் கத்துக்க போறீங்களா? ஆமா அவனுக்குள்ள டேலண்ட் இருக்கு. தனியாலா என்ன போட்டு தள்ள வந்த 3 பேரை அடிச்சிருக்கான். ஒரு நிமிஷம் அமைதியான ஹீரோயினும், சரி என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா ஒண்ணு, டேய் எங்க அப்பா மட்டும் ரிங்ல தோத்து போனாரு, அதுக்கு நீதான்டா காரணம். வேற வழி இல்லாம ஹீரோவும் ஹீரோயின் சொன்னதுக்கு சரின்னு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறமா பிராக்டிஸும் ஆரம்பிக்குது. நம்ம பண்ணக்கூடிய எல்லா வேலைகள்லயுமே குங்ஃபு இருக்கு. ஏன் இந்த பீட்சா கடையில கூட 2 கையிலையும் ஜாடியை கொடுத்துட்டு உட்கார்ந்து இருந்த சேரை தள்ளி விட்டா. டேய் இதே போஸ்ல எவ்வளவு நேரம்டா உட்காருது? பெருசா ஒண்ணும் இல்ல, ஒரு 4 மணி நேரம் இருந்தா போதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் மரப்பலகைகள்ல குத்த சொல்லி பிராக்டிஸ் பண்றது. விக்டர் உங்களோட கைகள் பெருசு, சோ க்ளோஸ் ரேஞ்சில உங்களால எதிரிகளை அடிக்க முடியாது. அதனால 1 இன்ச் பஞ்சை நீங்க யூஸ் பண்றது நல்லது. சரின்னு கிடைக்கிற சின்ன சின்ன நேரத்துல கூட இவர் அந்த 1 இன்ச்சுக்கான பஞ்சை கூட பிராக்டிஸ் பண்ணுவாரு. நாளுக்கு நாள் இவருக்குள்ள இருக்க திறமைகள் இம்ப்ரூவ் ஆகுது. இதுக்கடையில பீட்சா கடையுமே நல்லபடியா தான் வியாபாரம் ஆகுது. ஒரு நாள் நைட்டு திரும்ப ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அம்மா தூங்கிட்டு இருக்க விஷயத்த கவனிக்கிறான். ஒரு போர்வையை போத்து விட்டுட்டு இவனும் தூங்கலாமே ட்ரை பண்ணும்போது இவனுக்கு தூக்கமே வரல. சோ தனியா பீட்சா கடைக்கு வந்தவன் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அதே இடத்துக்கு விக்டர் வராரு. டேய் எனக்கு தான் மேட்ச் நடக்க இன்னும் 2 நாள் இருக்கு, அதனால பிராக்டிஸ்க்கு வந்தேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மனுஷருங்க எனக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, அத பத்தி யோசிச்சதால எனக்கு தூக்கமே வரல. அப்படியா, என்ன பிரச்சனை? இல்ல எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அவனோட பேரு போ. உண்மையாவே குங்ஃபுல ரொம்ப திறமையான ஆளு. பெய்ஜிங்ல நடந்த ஒரு பெரிய காம்படிஷன்ல ரொம்ப சூப்பரா சண்டை போட்டு ஆப்பனண்ட்ட தோக்கடிச்சிட்டான். மெடலை கையில தூக்கிட்டு நாங்க திரும்ப வீட்டுக்கு போற நேரத்துல அண்ணங்கிட்ட அடி வாங்கி தோத்து போனவன் சும்மா இல்லாம பழிவாங்கிற எண்ணத்துல 4-5 பேரோட எங்க கூடயே சண்டை போட்டான். எங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாரையும் தடுத்தாலும் கூட எதிரிகள் எண்ணிக்கையில அதிகமா இருந்ததால
பயத்தினால ஒரு கட்டத்துல மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து என் அண்ணனையே குத்திட்டாங்க. இது மூலமா சம்பவ இடத்துலயே அண்ணன் இறந்து போயிட்டான். அந்த கிரிமினல்ஸும் தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த ஒரு காரணத்துல இருந்து என் அம்மாவுக்கு அங்கிள் மேல ஒரு சின்ன கோவம் இருந்துகிட்டே இருக்கு. நாளை பின்ன எனக்கும் என் அண்ணனை போலவே நிலைமை வந்துருமோங்கிற பயத்தாலதான் என்ன இந்த குங்ஃபு சண்டைன்னு இதுலயும் கலந்துக்க வேணான்னு சொன்னாங்க. இந்த இடத்துல அப்படியே பிளாஷ்பேக்கும் கட்டாக அடுத்த நாள் காலையில விடுயுது. மியா ஹீரோவை பார்த்து, நீ கார்னிவல் பார்ட்டிக்கு வரல? இல்ல மன்னிச்சிடு, ஆலன் எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான், இப்போதைக்கு என்னால முடியாது. உடனே ஆலனும், இல்ல என்னோட கிளாஸ் இன்னைக்கு முடிஞ்சு, கண்டிப்பா நானும் அவனும் கார்னிவல் பார்ட்டிக்கு வருவோம். சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அப்பதான் ஹீரோவும், ஆலன் நீ என்ன பேசிட்டு இருக்க? டேய் விட்றா, பரவாயில்ல, ஒரு நாள்ல எதுவும் கெட்டு போகாது. உனக்கு இன்னுமா புரியல? அந்த ஹீரோயினுக்கு மேல ஒரு காதல் இருக்கு. இல்ல அவளும் நானும் சும்மா ஃப்ரெண்டு மட்டும்தான். அப்படின்னா வா, அது உண்மையா பொய்யான்னு பாக்கலான்னு இங்க இருந்து நேரா ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு வராங்க. ஜெகஜோதியா 10,000 மக்கள் இங்க இருக்கிறாங்க. டெய்லி இதான உனக்கு சான்ஸ். அவளுக்கு மேல லவ் இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீ சும்மா அவளோட கைய பிடிச்சா மட்டுமே போதும். இத சொல்லிட்டு இருக்கும் போதே லீ ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறான். என்னன்னா கண்ணு கட்டுற தூரத்திலேயே நம்ம ஹீரோயின் நிக்கிறா. அவ தோல் மேல கைய போட்டுக்கிட்டு கேடி பையன் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு என்ன தோணும், சரி இவ இன்னும் அந்த கேடி படத்தை லவ் பண்றா போலன்னு ஒரு மன விரக்தியோட விக்டருக்கு இன்னைக்கு ஃபைட்டிங் போட்டி நடக்க போதில்ல, சோ அங்க கிளம்பி வந்துருவான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பின்னாடியே வந்த மியாவும் எவ்வளவுதான் லீ கிட்ட பேச ட்ரை பண்ணாலுமே அவன் பெருசா மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன் என்ன அவாய்ட் பண்ற? அவாய்ட்லாம் கிடையாது, உங்க அப்பா போட்டியில கலந்துக்கிறாருல, சோ அவருக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஆனா ஹீரோயின் அதையெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல. லீய தனியா கூப்பிட்டு, இல்ல நீ என்கிட்ட எதையோ ஒண்ணு மறைக்கிற, என் மேல ஏதாவது உனக்கு கோவமா? எது கோவமா? எனக்கா? உன் மேலையா? வாய்ப்பே கிடையாது. அதான் கோவப்படவும் அக்கறை காட்டவும் அந்த கேடி பையன் இருக்கானே. என்ன புரியலையா? நானும் ஆலனும் நேத்து ஃபெஸ்டிவலுக்கு வந்தோம். நீயும் கேடி பையனும் ஒன்னா நிக்கிற விஷயத்த கூட பார்த்தோம். டே என்ன மன்னிச்சிரு, அவன் ரொம்ப தப்பானவன் தான், ஆனா ஒரு சில விஷயங்கள்ல கரெக்டா இருக்கான். சமீப காலமா எனக்குள்ள நிறைய குழப்பம். நேத்து நீ பார்த்த விஷயத்த முழுசா கவனிக்கல நினைக்கிறேன். அவன் என்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். ஏன்னா நான் அவன்கிட்ட எனக்கு இன்னொரு ஆளை பிடிச்சிருக்கு, அவனைத்தான் நான் காதலிக்கிறேங்கிற உண்மையை சொன்னேன். அப்படியா? யார் அது? லீ, ரொம்ப நடிக்காத, நீதான் அதுன்னு சொல்லிட்டு தலைவனுக்கு இதை கேட்டதுமே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறகுது. பக்கத்துல வந்தவ படக்குன்னு முத்தம் கொடுக்கலான்னு நினைப்பா. ஆனா அதுக்குள்ளேயே விக்டர் உள்ள வந்துட்டாரு. டேய் வெளியில எனக்கு போட்டி நடக்க போகுது, இங்க என்னடா உள்ள கஜகஜா பண்ண பாக்குறீங்களா? இந்த பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, முதல்ல சண்டையை கவனிக்கலான்னு விக்டர் ரிங்குக்குள்ள வந்ததுமே இவருக்கு ஆப்பனண்டா சண்டை போடக்கூடிய ஆள் வேற யாரும் கிடையாது, அந்த கராத்தே பள்ளிக்கூடத்தோட ஓனரோட ஆள் தான். சண்டை ஆரம்பிச்ச முதல் ரவுண்ட்லயே நைனா ஆப்பனண்ட டைவர்ட் பண்ணிட்டு முதல் பஞ்ச மூஞ்சில வைக்கிறாரு. ஆனா பாருங்க, அடுத்த நிமிஷத்துல இருந்து அந்த ஆப்பனண்ட் தான் அடிக்கிறானே தவிர நைனாவால தடுக்க கூட முடியல. அட்டி மேல அடி வாங்கிட்டே இருக்காரு. இப்ப முதல் ரவுண்ட் முடிய அப்பதான் ஹீரோ சொல்லுவான், இத பாருங்க, நீங்க ஒரு கல்ல போல திடமா இருக்க கூடாது, ஒரு தண்ணீர் போல எதிரியோட அசைவுகளுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் அசைஞ்சு கொடுத்தா மட்டும்தான் அவனோட தாக்கத்துல இருந்து தப்பிக்க முடியும். சரின்னு ஹீரோவோட பேச்சு கேட்டு இப்ப அதே மாதிரியே பண்ணும்போது முன்ன விட ரொம்ப சூப்பராவே ஆப்பனண்ட சும்மா பொழந்து கட்டிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல இந்த ஆப்பனண்டால ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில வந்து சண்டை போடுவான். அப்பதான் ஹீரோவும், விக்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தல அந்த 1 இன்ச் பஞ்ச அதை பயன்படுத்துங்க. இப்ப ஹீரோ சொன்ன விஷயத்த பண்ணதுமே அந்த ஆப்பனண்டால பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுறாங்க. இப்ப நடக்கிற சண்டை எல்லாத்தையுமே அந்த ஓனர் பையன் பார்த்தா சும்மா இருப்பானா? எப்படியாச்சும் இந்த விக்டரை தோக்கடிக்கணும்னு அந்த ஆப்பனண்டாலுக்கு சிக்னல் கொடுத்ததுமே அவன் தன்னோட முழங்கைய வச்சு டப்புன்னு மண்டையில விரட்டி அடுத்த நிமிஷமே மண்டையில காயப்பட்டு பொல பொலன்னு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. கூடவே ஃபைனல் பஞ்சா இன்னொரு பஞ்ச தலையில இறக்கணுமே விக்டர் பேச்சு மூச்சு இல்லாம அதே இடத்துல சுருண்டு விழுந்துட்டாரு. அப்பாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு புரியாம மியா ஒரு பக்கத்துல பயந்து கதறிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ பாருங்க, விக்டர் இப்படி கிடக்கிற விஷயத்த பார்க்கும்போது சில வருஷங்களுக்கு முன்னாடி இவனோட அண்ணன் அந்த இறந்து போயிருப்பால, அந்த விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. அதுக்கப்புறமா விக்டரை கூட்டிக்கிட்டு தன்னோட அம்மா வேலை பார்க்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியில வந்த அம்மாவும், நல்ல வேலை, விக்டர் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. லீ, உன்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன், இந்த சண்டை எப்பவுமே ஒரு ஆபத்தை மட்டும் தான் கொண்டு வரும். இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். சண்டைங்கிற ஒண்ணு உன் வாழ்க்கையில வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா திட்டி விட்டுருவாங்க. உடனே நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோ அங்க ஒட்டி இருந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு போடுறான். ஏன்னா தான் அண்ணன் இறந்து போனது போலவே இந்த விக்டரும் இறந்து போயிருவாரோன்னு உள்ளுக்குள்ள அவ்வளவு பயத்தோட இருந்திருப்பான். நாட்கள் கடந்து விடுத ஏனோ தானோன்னு பள்ளிக்கூடத்துக்கு போறத திரும்ப வீட்டுக்கு வருது, இது மட்டும் தான் வேலை. அப்போ ஒரு நாள் அங்கிளான ஜாக்கி கால் பண்ணுவாரு. பாருங்க, இவன் காலை கூட எடுக்கவே இல்ல. ஜாக்கிக்கு என்ன தோணும், சரி லீ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கான் போலன்னு இவர் ஒரு பக்கத்துல நியூயார்க் போலாங்கிற முடிவுக்கு வராரு. இது எதுவுமே தெரியாத ஹீரோ வழக்கம் போல வெளியில போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஜன்னல் கதவு திறந்திருக்கு. கூடவே அம்மாவுமே இன்னும் வீட்டுக்கு வரல. ஒருவேளை ஏதோ ஒரு திருடன் உள்ள வந்துட்டான் போலன்னு பக்கத்துல இருக்க ஒரு இரும்பு பாத்திரத்தை கையில எடுக்கிறான். அப்ப மறைஞ்சிருந்த ஒரு கருப்பு உருவம் இவன் கூடயே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்குது. சொல்ல போனா ஹீரோவால அந்த கருப்பு உருவத்துக்கு நிகரா சண்டை போடவே முடியல. அப்ப எதிர்ச்சியா லைட் ஆன் பண்ணும் போதுதான் பயபுள்ளிக்கு செம ஷாக்கு. என்ன வந்தது திருடன் கிடையாது, அங்கிள் ஜாக்கி. அதே டைம்ல கரெக்டா
அப்பதான் ஹீரோவோட அம்மா உள்ள வர நடந்த பஞ்சாயத்து எதுவும் தெரியக்கூடாதுல்ல. சோ ஒண்ணும் தெரியாத மாதிரி ஜாக்கி டப்புன்னு அங்க இருக்க சேர்ல உட்காந்துப்பாரு. அதுக்கப்புறமா ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. இவ்வளவு நாளுக்கு அப்புறமா தன்னோட அண்ணனை பார்த்ததால தங்கச்சி ஏதாவது நல்ல வார்த்தையா கேட்டா பரவாயில்ல, எதுக்காக வந்தீங்கன்னு கேப்பா. இந்த பாரு, உன் புள்ள மேல உனக்கு இருக்க பாசத்தை விட என் மாப்பிள்ள மேல எனக்கு நிறைய அக்கறை இருக்கு. சோ அவனுக்காக தான் நான் இங்க வந்தேன்னு வாய் அடைச்சிருவாரு. அதுக்கப்புறமா ஹீரோவோட அறைக்குள்ள வரும்போது அங்க ஒரு பேப்பர் சுருண்டிருக்க விஷயத்த கவனிக்கிறாரு. எடுத்து பார்த்தா அந்த பார் ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபைட் காம்படிஷன் நடக்க போகுதுல்ல, அது சம்பந்தமான நோட்டீஸ் தான் அது. சந்தேகத்துல ஜாக்கியும் என்னாச்சுன்னு கேட்பாரு. அப்பதான் ஹீரோவும் என்னோட காதலியான மியாவோட அப்பா ஒரு பெரிய கடன்ல மாட்டிட்டு இருக்காரு, அதுல இருந்து வெளிவரதுக்காக ஒரு பெரிய சண்டை போட்டியில கலந்துக்கணும்னு சொன்னாரு. சோ அவருக்கு நான் குங்ஃபு கத்து கொடுத்தேன். ஆனா நடந்த சண்டையில அவருக்கு ரொம்ப காயம்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இவ்வளவுதானே, என்கிட்ட பிளான் இருக்கு, முதல்ல என் கூட வான்னு சொல்லிட்டு காலையில விடிஞ்சதுமே ஹாஸ்பிட்டல்ல இருக்க விக்டரை பார்க்க வந்திருக்காங்க. ஆனா பாருங்க, ஹீரோ மேல பயங்கர கோபம். இவங்கிட்ட பேசுற மைண்ட்ல கூட இல்ல. ரெண்டு வார்த்தை விக்டர் கிட்ட நல்லபடியா பேசிட்டு, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்க கடன் அடைக்கிறதுக்கு நாங்க வேற ஒரு வழியை பிளான் பண்றோம்னு ஹீரோவை கூட்டிட்டு வெளியில வரும்போது, அங்கிள் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பணம் எப்படி சும்மாவா கிடைக்கும்? லீ, நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன், நடக்க போற இந்த பாரோஸ்கான ஃபைட்டர் மேட்ச்ல நீ கலந்துக்க போற. எது நானா? எனக்கு அந்த அளவுக்கு திறமைகள் கிடையாது, அதனால நானே உனக்கு இன்னும் பிராக்டிஸ் கொடுக்க போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒக்கினாவால எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரை போய் நான் பாத்துட்டு வரேன். அதுக்குள்ள நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணி வைன்னு ஜாக்கி மட்டும் தனியா ஒரு டாக்ஸியை பிடிச்சு படத்தோட ஆரம்பத்துல டோஜோ டேனியல்னு ரெண்டு ஆளை காட்டியிருப்பாங்க இல்லையா, இப்ப அந்த டோஜோ மாஸ்டரை பாக்குறதுக்காக தான் இருந்திருக்கான். ஏன்னா ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த ஹான் ஃபேமிலி அப்புறம் இந்த டோஜோவோட மியாக்கி ஃபேமிலி இது ரெண்டுமே நண்பர்கள் மாதிரி. அதனாலதான் இப்ப ஜாக்கி இங்க இருக்க டோஜோ கிட்ட உதவி கேட்டு வந்திருப்பாரு. ஆனா கொடுமை என்னன்னா, அந்த டோஜோ இறந்து சில வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு டேனியல்னு ஒரு ஆள் வராரு. சார் நீங்க யாரு, உங்களுக்கு யார பாக்கணும்? இல்ல டோஜோ அவர் இறந்து போயிட்டாரு, எனக்கு அது தெரியும், நான் ஹான் வம்சாவளியை சேர்ந்தவன், அதாவது மியாக்கி வம்சாவளிக்கு முதல் முறையா குங்ஃபுவை கத்து கொடுத்த வம்சாவளி, எனக்கு உங்களோட உதவி தேவை. இந்த மியாக்கி குடும்பத்துக்கு மட்டும்தான் குங்ஃபு கராத்தேன்னு ரெண்டு கலைகளையும் ஒன்னா பயன்படுத்த தெரியும். உடனே டேனியலும், ஆனா டோஜோ தான் இறந்து போயிட்டாரு. என்ன டேனியல், டோஜோ இறந்து போனா என்ன, அவரோட திறமைகள் அவரோட நண்பரான உங்களுக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியும். 1985 நாங்க கடைசியா பேசும்போது உங்களுக்கு என்ன உதவியா இருந்தாலும் சரி என்ன வந்து பாருங்கன்னு டோஜோ என்கிட்ட சொன்னாரு. அதுக்காக தான் இங்க வந்தேன். உங்க வாக்குறுதியை மீற மாட்டீங்கன்னு நம்புறேன். சோ நியூயார்க்ல என்ன வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு போன் நம்பரை மட்டும் கையில கொடுத்துட்டு ஜாக்கி அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாரு. இதுக்கிடையில என்னோட அங்கிள் என் பெர்மிஷன் கூட இல்லாம நடக்க போற இந்த பாரஸ்கான மேட்ச்ல என்ன ஜாயின் பண்ணிட்டாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, நான் பயிற்சி பண்றதுக்கு ஒரு நல்ல இடம் தேவை. அவ்வளவுதானே, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குன்னு பேட்டர்மேன் பூங்கான்னு சொல்லி ஒரு உயரமான கட்டடத்துக்கு மேல இருக்க ஒரு கார்டனுக்கு கொண்டு வராங்க. கவலையப்படாத, இந்த பூங்காவுக்கு எவனும் வரமாட்டான். சோ நீ பிராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா ஜாக்கி எங்க வராரு, பிராக்டிஸும் ஆரம்பிக்குது. சண்டை போறதுல கவனம், உடல் வலிமை. நீ எப்பவுமே ஒரு ஆப்பனண்ட்டை எப்படி அடிக்கணும்னு யோசிக்க கூடாது, அந்த ஆப்பனண்ட் எப்படி உன்னை தாக்குவாங்கிறத யோசிக்கணும். அப்பதான் உன்னால சண்டையில ஜெயிக்க முடியும்னு ஒன் பை ஒன்னா சொல்லி கொடுக்குறாரு. நாட்கள் கடந்து வர ஆரம்பிக்குது. இதுக்கடையில ஹீரோயின் வேற பேசல, சோ அதுவும் நம்மால் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அப்பதான் ஒரு நாள் ஜாக்கி பாத்துட்டு வந்த அந்த டேனியல் இருக்காருல, அவரும் இப்ப இங்க வந்துட்டாரு. மியோக்கி ஃபேமிலி எப்பவுமே கொடுத்த வாக்குறுதியை மீற மாட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இவரும் சரின்னு சம்மதிக்கிறாரு. ஆக்சுவலா இப்போ நம்ம ஹீரோவுக்கு குங்ஃபு மட்டும் தான் தெரியும் இல்லையா, ஆனா இப்ப இந்த டேனியல் உதவியால எப்படி குங்ஃபு அண்ட் கராத்தேவை ஒன்னா சேர்ந்து பயன்படுத்துறதுன்னு ஒன் பை ஒன்னா சொல்லி கொடுப்பாங்க. இன்னொரு பக்கத்துல அந்த டேனியல் இருக்கான் பாருங்க, அவன் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி வெறித்தனமா நடக்க போற சண்டைக்காக பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் கடையில வழக்கம் போல வேலை பார்க்கும் போது அவளுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, வெளியில போய் டெலிவரி கொடுத்தாகணும். சரின்னு இவ்வளவு லொகேஷனுக்கு வந்து பார்க்கும் போது மாடியில நம்ம ஹீரோ உட்கார்ந்துருக்கான். உடனே ஆலன் கையில ஜூஸை கொடுத்து அவன் உன்னை ரொம்ப மிஸ் பண்றான், அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கூட. சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வந்த ஹீரோயினும், எனக்கு உன் மேல கோவம் எல்லாம் கிடையாது, உன்னை விட்டுட்டு போகணுங்கிற எண்ணமும் இல்ல, என்னோட அப்பா ரிங்ல அடி வாங்குறத பார்த்ததுமே எனக்குள்ள கோவம், அதனால மட்டும்தான் உன்கிட்ட கொஞ்ச நாள் பேசல. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ எனக்காக இந்த பாரோஸ்ல சண்டை போடுங்கிற அவசியம் கிடையாது. இல்ல நீ அப்படி யோசிக்காத, இது எனக்கானதும் கூட. என் அண்ணன் இறந்து போனதுக்கு அப்புறமா என்னால ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கவே முடியல. ஒருவேளை எனக்குள்ள இருக்க பயத்தை போக்குறதுக்கான வழி இந்த சண்டையா கூட இருக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசி ஓரளவுக்கு திரும்ப ஜோடி ஆயிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹீரோவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே ஜாக்கி தன்னோட பையனுக்கு பயிற்சி கொடுக்கறது அப்புறம் இந்த பாரோஸ்கான பெரிய சண்டை போட்டியில கலந்துக்க போறதுன்னு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சாலும் கூட அவங்களால அங்கிளை மீறி எதுவுமே பண்ண முடியல. ஒரு கோவத்தோடயே நடக்கிற எல்லாத்தையும் அமைதியா பாத்துட்டு இருப்பாங்க. இப்படியே நாட்கள் கடந்தோட ஒரு வழியா போட்டி நடக்கக்கூடிய அந்த நாள் வருது. இங்க ரூல்ஸ் என்ன அப்படின்னா, உடம்புல அடிச்சா 1 பாயிண்ட், தலையில அடிச்சா 2 பாயிண்ட். ஒருவேளை ஆப்போனண்ட்டை நாக் அவுட் பண்ணிட்டா நாம தான் அந்த போட்டியில ஜெயிச்சதா அர்த்தம். முதல் போட்டியில நம்ம ஹீரோ கலந்துக்கிறான். ஆரம்பத்துல இன்னமும் அடி வாங்குற மாதிரி தெரிஞ்சாலும் கூட கடைசி நிமிஷத்துல தொடர்ந்து 2-3 அடியை போட்டு
கடைசியில தலையில ஒரு எத்துவான் பாருங்க. அப்படிதாங்க ஆப்பனண்டால அங்கேயே சுருண்டுட்டான். அப்படி பார்க்கும்போது நடந்த போட்டியில ஜெயிச்சது நம்ம ஹீரோ தான். இன்னொரு பக்கத்துல கேடி பையன் தான் ஆப்பனண்ட் கூட சண்டை போட ஆரம்பிச்சதுமே அவன் உயிருக்கு பயந்து பாதியிலேயே தோத்துட்டேங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இதே போல ஹீரோவும் கேடி பையனும் மாத்தி மாத்தி ஒவ்வொரு லெவல்லையும் சண்டை போட்டு ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல கேடி பையன் டீமை சேர்ந்த 3வது ஆள நம்ம ஹீரோ தோக்கடிச்சதால அங்க இருக்க மத்த அல்லக்கைகள் உள்ள போந்த ஹீரோவை அடிக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த முறை ஜாக்கியும் டேனியலும் கூட இருக்காங்கல்ல, சும்மா இருப்பாங்களா? சண்டைக்கு வந்த ஒவ்வொருத்தனையும் புரட்டி எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்துறானுங்க. மொத்தமா ஹீரோவுக்கும் கேடி பையனுக்கும் 3 மேட்ச் நடந்திருக்கும். 3 மேட்ச்லயுமே தங்களோட எதிரிகளை தோக்கடிச்சதால ஃபைனல் போட்டியில இவங்க 2 பேர் தான் சண்டை போட போறாங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு $50,000 பணம் பரிசா கிடைக்கும். அதுவும் மத்த மேட்ச் மாதிரி இது ஒன்னும் கிரவுண்ட்ல நடக்க போறது கிடையாது. ஒரு உயரமான கட்டடத்துக்கு மேல மொட்டை மாடியில வைக்கப்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல நடக்க போகுது. அதுக்கப்புறமா டேனியல் ஹீரோ கிட்ட நான் அந்த கேடி பையனோட அசைவுகளை பார்த்தேன். அவனோடது புலி வடிவத்துல சண்டை போடக்கூடிய ஒரு கராத்தே. அப்படி பார்க்கும்போது புலியை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம ஒரு இறை வச்சாகணும். அந்த இறைய நோக்கி புலி வரும்போது அந்த இடத்துல இறைக்கு பதிலா நம்ம வளைய வைக்கணும். சோ அவன் உன்னை இப்படி தாக்க வந்தா நீ அப்படி சண்டை போடு, அப்படி தாக்க வந்தா இப்படி சண்டை போடுன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி ஹீரோவுக்கு பிராக்டிஸ் கொடுப்பாங்க. அப்பதான் எதிர்ச்சியா ஒரு நாள் நம்ம ஹீரோ தன்னோட அண்ணன் சொல்லி கொடுத்த அந்த டிராகன் கிக் இருக்கு இல்லையா, சோ அதை பிராக்டிஸ் பண்ற விஷயத்த டேனியல் கவனிக்கிறாரு. ஒரு சந்தேகத்துல அம்மா எதுக்காக இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க? இல்ல ஒரு முறை நான் அந்த கேடி பையன் கூட சண்டை போட்டிருக்கேன். என் பிரதர் சொல்லி கொடுத்த டிராகன் கிக்க ட்ரை பண்ண, ஆனா அவன் கரெக்டா நான் எங்க இறங்க போறேங்கிறத மெஷர் பண்ணி என்ன ஈஸியா அடிச்சுட்டான். பரவாயில்ல விடு, இதுவும் நல்ல விஷயம் தான். என் கூட வா, இந்த ட்ரிக்கையே கொஞ்சம் அட்வான்ஸா பயன்படுத்தலான்னு பக்கத்துல இருக்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வராங்க. இதோ பாரு, இந்த கம்பியோட ஹைட் இருக்கு இல்லையா, இதை மைண்ட்ல வச்சுக்கோ. டிராகன் கிக்க பொறுத்த வரைக்கும் நீ டைரக்டா லேண்ட் ஆகி நின்றுவ. ஆனா அப்படி பண்ணாம அந்த கேடு பையன் கெஸ் பண்ணாத நேரத்துல நீ ஜம்ப் பண்ணி நிக்கிறதுக்கு பதிலா டக்குன்னு குனிஞ்சு சறுக்குனபடி ஆப்போசிட்ல வந்துட்ட அப்படின்னா கேடி பையனால அடுத்து நீ என்ன பண்ண போறங்கிறத கெஸ்ஸே பண்ண முடியாது. இது நமக்கு சாதகமாயிடும். சரின்னு ஒவ்வொரு நாளுமே இப்ப ஹீரோவும் அதுக்கேத்த மாதிரி ஓடி வந்து ஜம்ப் பண்ணுவான். கரெக்டா டிராகன் கிக்ல லேண்ட் ஆகிற டைம்ல இவன் அந்த கம்பி கடியில சறுக்கிட்டு போகணும் இல்லையா, அதனால ஒவ்வொரு முறையும் ஒழுங்கா வராம கம்பியிலேயே இடிச்சிட்டு இருக்கான். என்னதான் ஆரம்பத்துல தோத்து போனாலும் கூட கடைசியில ஒரு வழியா இவன் அந்த கம்பியை கடந்து வெளியில வந்துட்டான். அந்த கேடி பையனை எப்படி தாக்கணுங்கிற விஷயத்தையும் இவன் மாஸ்டர் மூலமா கத்துப்பான். இன்னைக்குதான் மேட்ச் நடக்க போற நாள். ரொம்ப சோகமா தனிமையா உட்கார்ந்து இருக்க நேரம் பார்த்த கரெக்டா அம்மா அங்க வராங்க. அம்மா நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த மேட்ச்ல கலந்துகிட்டே தருவேன். எனக்கும் தெரியும், ஆனா என்னோட சப்போர்ட் இல்லாம நீ கலந்துக்க முடியாதுல்ல, அதனாலதான் உனக்காக இங்க வந்தேன். நல்லபடியா ஜெயிச்சிட்டு வான அவனை கட்டி பிடிச்சு அன்பு மலைய பொழியறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் டேனியலும் இவங்களோட 2 வம்சத்தின் சார்பா ஹீரோவோட தலையில ஃபேமிலி ட்ரீக்கான ரிப்பனை கட்டி விட்டு மேட்சுக்குள்ள களம் இறக்குறாங்க. கேடி பையனை பாருங்க, உன்னால இனிமே எங்கேயும் ஓட முடியாதுன்னு சொல்லுவான். கவலைப்படாத, நான் இங்க வந்தது ஓடி போறதுக்காக இல்ல, உன்னை ஜெயிக்கிறதுக்காக. அதையும் தான் பாக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப சண்டையும் ஆரம்பிக்குத. ஹீரோ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் கூட அந்த கேடி பையன் எப்பவுமே சண்டையில ஒருபடி மேலதான் இருக்கான். அசந்த நேரத்துல டர்ன் பண்ணி டக்குன்னு ஹீரோவோட தலையில ஒரு எத்து மறுபடியும் சண்டைக்கு வரான். ஆனா இந்த முறையும் இடுப்புல ஒரு கிக்கு, சட்டையோட கோத்து பிடிச்சு மறுபடியும் ஒரு எத்து. இதுலயும் 2 பாயிண்ட் கிடைச்சதால இப்ப மொத்தமா கேடி பையன் 4 பாயிண்ட்ஸ்ல இருக்கான். முன்ன ஹீரோவுக்கு வெறும் குங்ஃபு மட்டும் தான் தெரியும், ஆனா இப்ப நம்மளுக்கு கராத்தேவும் தெரியும் இல்லையா. சோ இவன் ஒரு பிளான் பண்ணி வேணும்னே கேடி பையனை அட்டாக் பண்ணும்போது அவன் ஒரு கையில இவனை தடுக்கிறான். ஆனா இங்கதான் ட்விஸ்ட், 1 இன்ச் பஞ்ச் தெரியும்ல. சோ லைட்டா தள்ளினதுமே கேடி பையன் பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுறான். ஹெல்ப் பண்ண வந்த ரெஃபரியை கூட தள்ளி விட்டாங்க. மறுபடியும் கோவத்துல சண்டை போட வரும்போது திரும்ப ஹீரோ மட்டும்தான் 1/1 பாயிண்ட்ஸ்ல லீடிங் ஆயிட்டே இருக்கான். அப்ப எதிர்பாராத நேரத்துல கேடி பையன் ஜம்ப் அடிச்சு ஒரு எத்து விடும்போது ஹீரோவோட பின்பக்க தலையில பட்டு நம்மால லைட்டா பொறிதட்டி போய் அதே இடத்துல சுருண்டு விழுந்துருவான். எழுந்துருன்னு சுத்தி இருக்க எல்லாரும் கத்துவானுங்க. அந்த ஒரு நிமிஷம் இறந்து போன அண்ணன் போருக்கு இல்லையா அவன், அப்புறம் ஏற்கனவே அடிபட்டு கீழே விழுந்த விக்டர்னு எல்லாரோட இல்யூஷன்ஸும் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. அவங்கள போலவே நம்மளும் தோத்து போயிட கூடாதுங்கிறதுக்காக மறுபடியும் சண்டைக்காக எழுந்து நிக்கும் போது இங்கதான் டேனியலும் ஜாக்கியும் சொல்லி கொடுத்த அந்த டிராகன் கிக்கோட டெக்னிக் இருக்கு இல்லையா, அதை இப்ப உள்ள கொண்டு வரான். வேகமா ஓடி வந்து ஒரு ஜம்ப் அடிக்கும் போது கேடி பையனுக்கு என்ன தோணும், ஏற்கனவே இவன் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி இருக்கான். சோ இவன் நம்ம பக்கத்துல இறங்குவான், ஈஸியா அடிக்கலான்னு காலை தூக்கிட்டு ரெடியா இருப்பான். ஆனா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. நம்ம ஹீரோ கொஞ்சம் அட்வான்ஸாவே கீழே இறங்கிட்டு நிக்கிறதுக்கு பதிலா டக்குன்னு சறுக்குனபடி அவன் கிக்ல மாட்டாம வெளியில வந்துருவான். முதல்ல அவன் காலை தட்டி விடும் போது பையன் தொப்புன்னு கீழே விழுவான். இதான் சாக்குன்னு எட்டி நெஞ்சு மேல ஒரு எத்து. அப்புறம் என்ன பாயிண்ட்ஸை கணக்கு பண்ணும்போது நம்ம ஹீரோ தான் இந்த போட்டியில ஜெயிச்சதா அர்த்தம். நம்ம டீமை சேர்ந்த மொத்த பேருக்கும் இதை பார்த்து அளவு கடந்த சந்தோஷம். ஆனா அந்த கேடி பையன் தான் தோல்வியை ஒத்துக்காம மறுபடியும் பின்பக்கத்துல இருந்து ஓடி வந்து தாக்கலாமே ட்ரை பண்ணுவான். ஆனா ரொம்ப லாவகமா அந்த பையனோட கையவே சொல்லட்டி மறுபடியும் அவனை தொப்புன்னு தரையில அடிக்கிறான். குத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் கூட ஜாக்கி வேணான்னு தடுக்கிறாரு. ஒரு கோவத்தோட தரையில ஓங்கி ஒரு குத்து குத்திட்டு இவன் அடிச்சு போட்ட அந்த கேடி பையனுக்கு இவனே கையை நீட்டுவான். ஆரம்பத்துல சண்டையில ஆரம்பிச்சவங்க ஒரு வழியா விளையாட்டுங்கிறது ஒரு கேம் மட்டும் தான், அதுல ஈகோவை காட்டக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கேடி பையனும் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பான். கிடைச்ச பணத்தை வச்சு இந்த ஹீரோயினோட அப்பாவுக்கு இருந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சாச்ச. கூடவே இப்ப நம்ம ஹீரோ சண்டையில ஃபேமஸ் ஆயிருப்பான் இல்லையா, இவங்களோட பீட்சா கடைக்கு ரொம்ப நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க.
ஆக்சுவலா பரிசு தொகையை இவங்க மட்டுமே வச்சுக்க முடியாதுல்ல, இவங்களுக்கு உதவி பண்ண டேனியல் இருக்கா இல்லையா, அவனுக்குமே பணத்துல ஒரு பகுதியை பீட்சாவோட சேர்த்து டேனியலுக்கு கிஃப்டா கொடுக்குற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.